வணக்கம். இந்த வீடியோவில் சிவபெருமான் கோயில்களில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வர சுவாமியை பற்றி பார்க்கலாம் வாங்க. சண்டிகேஸ்வரர் இவர் சிவன் கோயில்களில் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால், கரெக்டாக சாமி சன்னதிக்கு சைடில் இடது பக்கத்தில் அபிஷேக தீர்த்தம் உள்ளும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சிலை வச்சுருப்பாங்க. கையில் ஒரு சின்ன கோடாரி மாதிரியான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சிவபெருமானை கும்பிட்ட மாதிரி இந்த சாமி இருப்பார். எந்த அளவுக்கு சிவபெருமானுக்கு எதிர நிற்கக்கூடிய நந்தியம்பெருமான் ஒரு முக்கியமான சாமியாக இருக்காரோ, அதே அளவுக்கு சிவபெருமானுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரரும் ரொம்பவே முக்கியமான சாமி. ஆனால் இவரோட அருமை பெருமைக நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எனக்கெல்லாம் சின்ன வயசில் இவரை எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், இவர் எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சாமி, இவருக்கு காது சரியாக கேட்காது, அதனால் அவர்கிட்ட போய் நம்ம நல்லா கையை தட்டி அவரோட சன்னதி படியை தட்டி அவரை எழுப்பி விடணும், அதுக்கப்புறமா தான் அவரை நம்ம கும்பிடணும், அப்படி கும்பிட்டா தான் நம்ம வேண்டிக்கிறது அவருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுபோக நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு நூலையாவது பிச்சு அவருடைய சன்னதி பக்கத்தில் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு அப்போல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த சண்டிகேஸ்வரர் யாரு, அவரோட வரலாறு என்ன, ஏன் அவரை எல்லாரும் கையை தட்டி கும்பிட சொல்கிறாங்க, அவர் பக்கத்தில் ஏன் நூலை பிச்சு போட்டு வர சொல்கிறாங்க, இப்படி பல விஷயங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சண்டிகேஸ்வரர் ஈஸ்வர பட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த சாமி சாதாரணமான சாமி கிடையாது, சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சுமாரா 1300 1400 வருஷங்களுக்கு முன்னால சோழ நாட்டில் தஞ்சை பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை தன்னுடைய தனாதிகாரியாக ஈஸ்வரனே சிவபெருமானே அவருக்கு சண்டிகேஸ்வரன் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து எடுத்துக்கிறாரு. சரி, அப்படிப்பட்ட பாக்கியம் எப்படி அந்த சின்ன பையனுக்கு கிடைச்சிச்சு, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருச்செங்கலூர் அப்படின்னு சொல்லி சோழ நாட்டில் மண்ணியாத்தங்கரையில் ஒரு அருமையான ஸ்தலம் இருக்கு. சோழர்களுடைய மரபு வழியில் அவங்க முடிசூட்டி கொள்ளக்கூடிய 5 முக்கியமான ஸ்தலங்கள்ல இந்த திருச்செங்கலூரும் ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்லுது. சில காலத்துல எல்லாம் சோழர்களுக்கு இந்த திருச்செங்கலூர் தலைநகரமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஊர் பேரே வித்தியாசமா இருக்கே, திருச்செங்கலூர் அப்படின்னு சொல்றமே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா தேவர்களும் அவருடைய படை பரிவாரங்களும் பூதகணங்களும் இதெல்லாம் தொடர்ந்து வந்து திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு ஈஸ்வரனை சிவபெருமான கும்பிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி முருகப்பெருமான் தஞ்சாவூர்ல மண்ணியாற்றங்கரையில ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு அந்த இடத்துல ஒரு நகரத்தை உருவாக்கி அங்க சிவபூஜை பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சேயோன், முருகப்பெருமானுக்கு சேயோன் அப்படின்னு பேர் இருக்கு. சோ சேயோனால உருவாக்கப்பட்ட ஊர் தான் திருச்செங்கலூர் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஊரானது சேங்கனூர் அப்படிங்கிற பேரால சொல்லப்படுது. இந்த சேங்கனூர்ல முருகப்பெருமான் ஸ்தாபிச்சு வச்சுட்டு போன அந்த லிங்கமானது இன்னைக்கு சத்தியகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சிவபெருமானுடைய கோயிலாக இருக்குது. சரி, சண்டிகேஸ்வரருடைய வரலாறுல ஏன் இந்த திருச்செங்கலூரை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சண்டிகேஸ்வர பட்டம் வாங்கின அந்த சின்ன பையன் பிறந்து வளர்ந்தது இந்த திருச்செங்கலூர்ல தான். திருச்செங்கலூர்ல ஏகப்பட்ட குடிமக்கள் வாழும்போது அங்க அந்தணர் குலத்திலே எச்சதத்தன் பவித்ரை அப்படின்னு இந்த தம்பதிக்கு விசாரசருமர் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே யாரும் சொல்லி கொடுக்காமலே வேதத்துடைய அர்த்தங்கள் எல்லாம் புலப்படுது. எப்படி சாமியை கும்பிடணும், எல்லாத்துக்கும் பரம்பொருளாக மூல தெய்வமாக சிவபெருமான் தான் இருக்காரு அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே அந்த குழந்தைக்கு தெரிய வந்து சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு சிவபக்தியாக அந்த குழந்தை இருக்குது. அதே சமயத்தில் அவர் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்தன குலத்து வழக்கப்படி அவருக்கு 7 வயசாகும் போது உபநயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பூணூல் கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவருக்கு படிப்பையும் தொடங்கி வைக்கிறாங்க. இப்படியாக நல்ல குருநாதர்கிட்ட போய் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு எந்நேரமும் சிவசிந்தனையாகவே இந்த
இந்த சின்ன குழந்தை விசார சருமர் இருந்து வராரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவரோட சோட்டு பிள்ளைகளோட சேர்ந்து இந்த மண்ணி ஆற்றங்கரையில் ஒரு சமயத்தில் அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடையர் அந்த பக்கமா மாடுகளை பூரா மேய்ச்சி வந்துகிட்டு இருக்காரு. மாடுகளை மேய்ச்சி கொண்டு வரும்போதே ஒரு மாடானது அந்த இடையரை குத்தி தள்ள பாக்குது. அதனால கோவப்பட்ட அந்த இடையர் என்ன பண்ணிடுறாரு, கையில் இருக்கக்கூடிய கம்பை வச்சு அந்த மாட்டை, அந்த பசுமாட்டை நல்லா அடிச்சு போடுறாரு. இதை பார்த்த அந்த சின்ன பையன் விசார சருமரால பொறுத்துக்கிற முடியல. அதனால நேர அவர்கிட்ட போய் கோமாதாவை அடிக்கலாமா, தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இந்த கோமாதா இறங்கி வந்த கதை என்ன, இந்த கோமாதாவுடைய ஒவ்வொரு அங்கங்கள்லையும் எந்தெந்த தேவர்கள் எல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாடத்தை எடுக்க போக அந்த இடையரானவர் பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த மாடுகளை இனிமேல் நீ மேய்க்க வேண்டாம், இதை நானே மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலயே அவர்கிட்ட இருந்து அந்த மாடு மேய்க்கக்கூடிய பொறுப்பை நம்ம விசார சருமர் எடுத்துக்கிறாரு. இப்படி அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் போய் இனிமேல் அவங்க மாடுகளை தானே மேய்ச்சி தரேன் அப்படின்னு அந்த உத்தரவையும் வாங்கிக்கிறாரு. இவர் மேய்க்கக்கூடிய அந்த மாடுகள் எல்லாமே அந்தணர்களுக்கு சொந்தமான மாடாகவே இருக்குது. அதனால சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்போட அந்த மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்து தினமும் மறுபடியும் அந்த சொந்தக்காரங்க வீட்டிலேயே விட்டுருவாரு. இப்படி விசார சருமர் ரொம்ப அன்போட பாசத்தோட இந்த மாடுகளை மேய்க்கிறதுனால எப்பவும் கொடுக்கக்கூடிய பாலை விட ரொம்ப அதிகமாகவே இந்த மாடுகள் எல்லாம் பாலை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் விசார சருமர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது இந்த மாடுகள் எல்லாம் நல்லா மேய்ச்சலுக்கு போய் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுனால சில சமயத்துல கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே எப்படி தாய்ப்பசு தானா பாலை சுருங்கி நிற்குமோ அதை போல விசார சருமருடைய அன்பை பார்த்து இந்த மாடுகள் எல்லாம் அவர் பக்கத்துல வந்து பாலை சுருங்கி நிற்குமா. இப்படி மண்ணுல தரையில இந்த பாலெல்லாம் சுருங்கி போகுதே, இதை ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலாச்சே, இப்படி அது வீணாகலாமா, சிவபெருமானுக்கே அது அபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு நம்முடைய விசார சருமர் அந்த மாடுகளுடைய பால பூராத்தையும் எடுத்து போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா எந்த கோயிலுக்குள்ளேயும் போய் சாமிக்கு அவர் அபிஷேகம் பண்ணல, தானே ஒரு கோயிலை கட்டுறாரு. எந்த மண்ணியாத்தங்கரையில இந்த மாடுகளை பூரா மேய்ச்சி கொண்டு வராரோ அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்துடைய நிழல்ல உட்கார்ந்து அங்க ஆத்து மணலாலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்குறாரு. லிங்கத்தை மட்டும் உருவாக்காம மண்ணாலேயே சின்ன சின்ன கோபுரங்களை உருவாக்கி ஒரு கோயிலையும் கட்டி முடிச்சு மதில் சுவர்கள் எல்லாம் கட்டி மண்ணாலேயே ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு அங்க இந்த கோமாதாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாலை வச்சு அவர் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல, தினமும் இதே மாதிரி அவர் அந்த மண்லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. ஆனாலும் இவர் சிவ பூஜைக்கு பாலை பயன்படுத்தினா கூட சொந்தக்காரங்களுக்கு, மாட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு தேவையான பாலுக்கு அதை விட அதிகமாகவே மாடுக வீட்டுக்கு போய் பால் கறந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால யாரும் அவரை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் நம்முடைய விசார சருமர் இப்படி மண்லிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. இதை பார்த்துட்டு உடனே போய் இந்த மாடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் கிட்ட பூராத்தையும் விஷயத்தை சொல்லிடுறாரு. அவங்களும் விசார சருமருடைய தகப்பனார் எச்சதத்தன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு உன்னுடைய மகனை நம்பி இப்படி மாடு மேய்க்கிறதுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தோம்னா அவன் எங்களுக்கு சேர வேண்டிய பாலை பூரா கறந்து மண்ணுல கொட்டி வீணாக்குறானாமே, அதை கண்டிக்க கூடாதான்னு கேட்கும்போது இப்படி மகனால நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, ஆனாலும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுநாள் அவருடைய மகனுக்கு தெரியாம அவர் பின்னாலேயே நோட்டம் விட்டுக்கிட்டு எச்சதத்தன் போய் சேர்றாரு. அதே மாதிரி தினமும் நடக்கும்படியான அதே மாதிரியான பூஜையை இன்னைக்கும் விசார சருமர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நல்லா குளிச்சு முடிச்சு மண்ணால செஞ்ச லிங்கத்துக்கு அவர் புது பாத்திரங்கள்ல பாலை நிறைச்சு வச்சு அதை அவர் அங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக எல்லா பால் குடங்களையும் நிறைச்சு வச்சு நிறைய பூக்களை எல்லாம் பறிச்சு வச்சு அந்த அபிஷேகத்தை அந்த பூஜையை பண்ணும்போது எச்சதத்தன் சொல்லப்படக்கூடிய அவர் அப்பா பக்கத்துல இருந்த ஒரு குராமரத்துல ஏறி ஒளிஞ்சு நின்று அத்தனை விஷயங்களையும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் சொன்னது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகனை அடிக்கிறதுக்காக குராமரத்துல இருந்து இறங்கி வந்து கையில ஒரு பரம்பெடுத்து நம்முடைய விசார சருமர் அந்த சின்ன பையனுடைய முதுகுல வாரு வாரா இழுத்துறாரு. ஆனாலும் எவ்வளவு அடி விழுந்தாலும் சிவ பூஜையில் இருக்கும்போது தன்னையே மறந்து போய் அந்த சின்ன குழந்தை அந்த விசார சருமர் இருந்ததுனால அவங்களுடைய அப்பா அடிக்கக்கூடிய அந்த எந்த வழி அவருக்கு தெரியல. அவங்க அப்பா அவர் என்னென்னமோ சொல்லி திட்டியும் பார்க்கிறாரு, ஆனாலும் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. முழு சிந்தனையும் சிவபூஜையில மட்டுமே விசார சருமருக்கு இருந்துச்சு.
இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக பாத்திரத்தில் வச்சிருந்த அந்த பால் குடங்களை எல்லாத்தையும் அவங்க அப்பா எத்தி விட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயுமே தன்னையும் மீறி தன்னுடைய தகப்பனாகவே இருந்தாலும் சிவ பூஜைக்காக சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பாலை கொட்டி விட்டாரே அப்படின்னு சொல்லி பக்கத்துல கீழே கிடந்த அந்த பரம்பை எடுத்து அவங்க அப்பாவுடைய காலை நோக்கி வீசுறாரு. அப்படி வீசும்போது அவருடைய பக்தியின் மகிமையின் காரணமாக சாதாரண அந்த பரம்பானது மழுன்னு சொல்லப்படக்கூடிய கோடாரியாக, சிவபெருமானுடைய கையில ஒரு கோடாரி இருக்கும் பாத்தீங்களா, அப்படியான கோடாரியாக மாறி போய் எச்சதத்தனுடைய கால்களை பூரா வெட்டுது. அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து எச்சதத்தன் இறந்தும் போயிறாரு. தன்னுடைய தகப்பனாரே இறந்து போயிட்டாரு அப்படின்னாலும் தன்னுடைய சிவ பூஜையை கண்ணுங்கருத்துமாக விசாரசருமர் அந்த இடத்துல செய்கிறாரு. இப்படிப்பட்ட அவருடைய பக்தியை மெச்சி சிவபெருமான் வானத்திலிருந்து ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியோட விசாரசருமருக்கு காட்சி கொடுக்கிறாரு. உன்னுடைய உண்மையான பக்தியால இந்த மண்ணியாற்றங்கரையில நீ இந்த மண்லிங்கத்துக்கு செஞ்ச இந்த அபிஷேகமானது இங்க இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் கோயில் லிங்கத்துக்கு அப்படியே அர்ச்சனையாகுது. அது மட்டும் இல்லாம என்பால் கொண்ட பக்தியின் காரணமாக உன்னுடைய தந்தையே நீ இழந்துட்ட, இனிமேல் யாமே உனக்கு தந்தையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜடாமுடியை அலங்கரிச்சுக்கிட்டு இருந்த கொன்றை மாலையை சிவபெருமான் தானே பிரிச்செடுத்து அந்த சிறுவனுக்கு, அந்த விசாரசருமருக்கு அந்த கொன்றை மாலையை அவருடைய தலையில சுத்தி வச்சு அவருக்கு சண்டீஸ்வரராக பட்டம் சூட்டி வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா சண்டீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு பட்டம். விசாரசருமர் அப்படிங்கிற அந்த குழந்தையானது சண்டீஸ்வர பட்டத்தை ஏத்துக்குது. நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கே உரித்தாகும், உனக்கு சண்டீச பதம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த சண்டீச பதவியை கொடுக்கிறாரு. இப்படியாக சிவபெருமானால சண்டீஸ்வர பட்டம் சூட்டப்பட்ட நம்முடைய விசாரசருமர் திருச்செங்கலூர்லயே சில காலம் தவமியற்றி அதுக்கப்புறம் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில போய் மோட்சம் அடைஞ்சார்னு சொல்லப்படுது. சோ சண்டீஸ்வர பட்டம் அப்படிங்கிறது சிவபக்தர்களுக்குள்ள, சிவனடியார்களுக்குள்ள முதன்மையானவர் சிவபக்தராஜன் அப்படிங்கிற அந்த பெருமைக்குரியது. இந்த திருச்செங்கலூர்ல தான் இவருக்கு சண்டீஸ்வர பட்டம் கிடைச்சதுனால இங்க இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தன்னுடைய ஜடாமுடியில பிறை சூடி கங்கையை சுமந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமான முழு உருவத்தோட நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரீட்சைப்பட்ட உருவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நடராஜருடைய உருவத்தை தான் நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய கோயில்கள்ல அரு உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கத்தை தான் தரிசனம் பண்ணிட்டு வரோம். ஆனாலும் சிவபெருமானுக்கு 64 திருவுருவங்கள் இருக்கு. அந்த 64 திருவுருவங்கள்ல சண்டேச அனுக்கிரக மூர்த்தி அப்படிங்கிற ஒரு உருவமானது இப்படி சண்டிகேஸ்வர பட்டத்தை சிவபெருமான் நம்முடைய விசாரசருமருக்கு அளிக்கும் போது எடுத்த அந்த மூர்த்தி வடிவத்தை தான் சண்டேச அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் பார்வதி தேவி கூட சேர்ந்து காட்சி கொடுப்பாரு. அந்த சமயத்துல அவரை பணிஞ்சு ஒரு அடியார் நிற்கும் போது அவருடைய தலையில ஒரு மாலையை, ஒரு பட்டத்தை அவர் சூட்டும்படியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். அது வேற யாரும் கிடையாது, நம்முடைய விசாரசருமர், நம்முடைய சண்டிகேஸ்வர மூர்த்திக்கு சிவபெருமான் அந்த பட்டத்தை அவருடைய ஜடாமுடியிலிருந்து பிரிச்செடுத்து வந்த அந்த கொன்றை மலர் மாலையை சூட்டி வச்சு அவருக்கு சண்டிகேஸ்வர பட்டத்தை சூட்டக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த சிற்பத்தில் நம்ம பார்த்திருப்போம். இவ்வளவு பேரும் பெருமையும் வாங்கின விசாரசருமர் சண்டேச நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கிறாரு. 63 நாயன்மார்களையும் ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரே நாயன்மாராகவும் இவரே இருக்காரு. ஸோ சண்டீசபதம் அப்படிங்கிற இந்த பதவியானது சிவபெருமானுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே பார்வதி தேவி, விநாயகருக்கு, முருகப்பெருமானுக்கு இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சண்டீஸ்வரர்கள் உண்டு. இந்த சிவபெருமானுடைய சண்டீஸ்வரர் ருத்ரனின் கோபாம்சமாக, சண்டம்னு சொன்னாலே கோபம் அர்த்தமா, சிவபெருமானுடைய தனாதிகாரியாக, நந்தியம்பெருமான் எப்படி பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக சிவபெருமானுடைய மெய்காப்பாளராக இருக்காரோ அதே மாதிரியே சிவபெருமானுடைய சொத்துக்களுக்கு பூரா, அது கைலாசமா இருக்கட்டும் இல்ல கோயில் சொத்தா இருக்கட்டும், அத்தனையும் காவல் காக்கக்கூடிய அதிகாரியாக, அத்தனையையும் கணக்கு பார்க்க
பார்க்கக்கூடிய அதிகாரியாக இந்த சண்டிகேஸ்வரர் இருக்காரு. சரி, இப்போ சண்டிகேஸ்வரரை ஏன் கைதட்டி கும்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவோம். சண்டிகேஸ்வரர் முன்னால கைதட்டி கும்பிடுறதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் அங்கிருந்து எதையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால இங்க அவருடைய சிவபெருமானுடைய தனாதிகாரியாக இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் முன்னால போய் நான் எதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகல, துண்ணூரை கூட கொண்டு போகல சாமி, நெத்தியில பூசிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையை பூராத்தையும் தட்டி காட்டி என்கிட்ட எதையும் எடுத்துட்டு போகல சாமி அப்படின்னு காட்டிட்டு போகக்கூடிய ஒரு வழக்கமானது ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு. அதுதான் இந்த சாமி முன்னால கை தட்டி தட்டி அதுக்கப்புறம் அவருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய படியை தட்டி அவருக்கு காது கேட்காது, அவர் தூக்கத்தில் இருக்காரு, இப்படின்னு நிறைய விதமான வதந்திகளை எல்லாம் கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் எந்நேரமும் தியானத்திலேயே இருக்கக்கூடிய சாமி, அவர் முன்னால போய் இப்படி கை தட்டியோ இல்லைன்னா அவருடைய படிகளை தட்டியோ இப்படி கும்பிடக்கூடாது, அப்படி கும்பிட்டா அவருடைய தியானமே கலைஞ்சு போயிடும், அப்படி செய்யறது தப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அது அப்படி இல்லை, 3 முறை மெதுவாக வந்து அவருக்கு முன்னால கையை மட்டும் லைட்டா நம்ம தொடச்சு காட்டி நான் வந்தேன் 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 சிவ தரிசனம் கண்டேன் 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 அப்படின்னு 3 தடவை அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா நமக்காக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாத்தையுமே சிபாரிசு பண்ணக்கூடிய சாமியாக, சிவபெருமான் கிட்ட சிபாரிசு பண்ணக்கூடியவராக இவர் இருப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் தியான கோலத்தில் இருக்கிறதுனால இவரை சுத்தி வந்து, அதாவது வலம் வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே சில கோயில்களில் அவரை சுத்தி வரக்கூடிய அந்த அமைப்பு எதுவும் இல்லாம அவருடைய சன்னதிக்கு பின்னால கொஞ்சம் தடுத்தும் வச்சிருப்பாங்க. இவருடைய சன்னதியில உட்கார்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இதே சாமி உற்சவராக பார்க்கும்போது நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாரு. சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல சாமி எழுந்தருளல் தேரோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 சாமிகள் வருவாங்க. இந்த 5 சாமிகளையும் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லுவாங்க. விநாயக பெருமான், சிவபெருமான், பார்வதி தேவி, முருகப்பெருமான், அதுக்கப்புறமா 5வது சாமியாக வரக்கூடியவர் இந்த சண்டிகேஸ்வர சுவாமி தான். இவர் கடைசி தேர்லையோ இல்ல கடைசி சப்பரத்திலேயோ வந்து திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாரு. அடுத்து இந்த சண்டிகேஸ்வர சாமியுடைய சன்னதியில போய் ஏன் நூலை பிச்சு போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி காட்டோம்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த சாமிக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வழக்கமானது மாறி போய் மரபுல திரிஞ்சு போய் இப்படி நூலை மட்டும் அவருக்கு அந்த இடத்துல காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமானது மாறி போயிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. நம்ம சண்டிகேஸ்வரன் சொல்லும் போது எந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் வாழ்ந்த விசார சர்மர் தான் சண்டிகேஸ்வரர் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முற்பட்ட யுகங்கள்ல அவருக்கு முன்னால எல்லாம் யாரு சண்டிகேஸ்வரரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு சண்டிகேஸ்வரர் மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 4 யுகங்கள், சதுர் யுகங்கள்னு சொன்னா கிருத்த யுகத்துல 4 முகங்களை கொண்ட ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பாருன்னு, திரேத்த யுகத்துல 3 முகங்களை கொண்ட சண்டிகேஸ்வரர்னும், துவாபர யுகத்துல 2 முகங்களை கொண்ட சண்டிகேஸ்வரரும், கலியுகத்துல ஒரு முகத்தோடு கூடிய நம்முடைய விசார சர்மர், நம்முடைய சண்டேச நாயனார் சண்டீஸ்வரராக இருந்து நமக்கெல்லாம் சாமியுடைய அருளை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.